ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சட்டுப்புட்டுன்னு ஒரு சட்னி பார்க்கலாம். ரோட்டுக்கடை தக்காளி சட்னி தான். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு, 4 இஞ்சி, 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 தக்காளி கட் பண்ணி நல்லா பச்சையாகவே அரைச்சிக்கோங்க. வதக்கிலாம் சேர்க்க வேணாம், பச்சையாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கு இப்போ தாளிப்பு கொடுக்கணும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கிளறிட்டு அது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அது பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் கூட வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சட்னி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான சட்னி ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.